ஹாய் நானா சார். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கேரளாவில் மண் இன்டர்லாக் கல் நம்ம இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஃபோன் பண்ணால் 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் இருக்குது, உடனே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மழை காலத்தில் இந்த மண் இன்டர்லாக் கல்லை வாங்கலாமா, அப்படி வாங்கினா நம்ம எப்படி அதை செலெக்ஷன் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இந்த மண் இன்டர்லாக் கல் இல்லாமல் இன்னொரு கல் எம்பிரிக்கு, அது இப்போ தமிழ்நாட்டில் என்ன செய்யுதுன்னா ஒரு ரீச் ஆகி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இந்த 2 கல்லை பற்றியுமே நாம் தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன இந்த வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ போடுறதுல நம்ம முன்னாடிலாம் காசு போட்டு விட்டா, இன்றைக்கி காசு போட்டால் நாளைக்கு, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே காசு போட்டால் நாளைக்கு லோடு ஏற்றி நாளான்னைக்கு அடுத்த நாள் நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபோன் போட்டிங்கன்னா 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். அது புதுசாக ஃபோன் பண்ணுறவங்களுக்கு நம்ம 1 மாதம் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு இந்த கல் தட்டுப்பாடாக வர்றதுக்கான காரணம். அதே மாதிரி சில இடங்களில் எவ்வளோ கல் வேணுமாலும் இருக்குது, நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான காரணம். இது 2யுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்ப நம்மளோட பழகினவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் பாய் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 1-2 ஷார்ட்ஸு போடுவோம், அப்புறம் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பதில் சொல்லியிருக்கோம், ஒரு சில பேருக்கு சொல்ல முடியாமல் போச்சு. அப்படிப்பட்டவங்க ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வீடியோவை போய் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா இது சொல்லக்கூடியது கடமையாக இருக்குது. நிறைய பேர் மனசுக்குள்ளேயும் நினச்சிட்ருப்பாங்க, பாய்க்கு என்னாச்சு, ரொம்ப நாளாக வீடியோ போட காணாமல் அப்படி சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்களோட சந்தேகத்தெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்னோடய மகளோட கல்யாணம் முடிஞ்சுது. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மண் இன்டர்லாக் கல் வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருந்தல்மண்ணால் ஒரு டீ டைம் கஃபேன்னு சொல்லியிருக்குது. அவர் கத்தாரில் ஒரு 69 கடை வச்சுக்கிட்டு இருக்கார். அவரோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்னா எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இன்டர்லாக் கல் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கல் பிஸ்னஸ்ஸு, வெட்டுக்கல் பிஸ்னஸ்ஸு அதில் நம்ம இறங்கினோம். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு காலத்தில் கேரளாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் நமக்கு கை கொடுத்து ஆதரவு கொடுத்து என்னை வளர்த்து விட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டீ டைம் கரீமு. கரீம்னா அவர் அவர் கத்தாரில் இருக்கார். அவர் இதில் வரமாட்டார். அவர் கீழே இருக்காங்க, ரியாஸ்னு சொல்லியிருக்காப்புல, அதே மாதிரி சம்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் நம்மளை சேனலையும் நம்மளையும் வளர்த்து விட்டது அவங்க தான். அப்போ நான் ஊரில் ஒரு வருஷ காலம் நம்ம பாப்பாவோட கல்யாணத்துக்கு, என்னோடய மகளோட கல்யாணத்துக்கு நான் போனப்போ, இந்த ஒரு வருஷ காலமும் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே செய்யாமல் அவங்க எல்லா வேலையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ நான் மகளோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நேராக என்ன செஞ்சேன், கேரளா வந்தேன். அப்போ மகளோட கல்யாண டயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி. இப்போ அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும்தான் நம்ம கேரளாவில் பார்த்துட்ருக்கோம். என்ன காரணம்னா, நம்மளை ஏற்றி விட்ட ஏணியை நம்ம எட்டி உதைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்களோட ஒர்க்கை நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். என்றைக்கும் செய்வோம். நம்ம லட்சாதிபதி ஆனாலும் சரி, கடவுளோட அருளால் கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, அவங்களோட நம்ம செஞ்சு கொடுத்துட்ருப்போம். இப்போ எனக்கு 2 வேலையாகி போச்சு. ஒன்று அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மொத்தம் ஒரு 60-70 பேர் டெய்லி வேலை செய்வாங்க, அதை பார்க்குறது. 2வது பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 கால்லேருந்து ஒரு 150 கால் நமக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி கல் என்கொயரி. இப்போ அதையும் நம்ம தான் பார்த்துக்கிட்டுருக்குறோம். 3வது இந்த லோடிங்கு, இங்கேருந்து கல் ஏற்றுறது, அதை கம்பெனிக்கு நம்ம அனுப்பி போடுறது, ஏற்றி அனுப்புறது அவங்க தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை வாங்குறது, ஸ்க்ரீன்ஷாட்டு இது பண்ணுறது, லோடிங் செக்ஷனில் ஆடு பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி விஷயத்தையும் நான் தான் பார்க்குறேன். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்ம அனுப்புகிற கல் இப்போதைக்கு ஒரு 45 வீடுகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா மாவட்டங்கள்லேயும். இப்போ 7 டீம் நம்ம சாதாரணமாக ஆரம்பித்த அந்த தொழிலில் 7 டீமு
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24 பேர்லேருந்து ஒரு 35 பேர் வரைக்கும் நம்மக்கிட்ட லேபர் இந்த இன்டர்லாக் கல்லுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்த காரணத்தால் என்ன செய்ய முடியலன்னா நம்மளால் வீடியோ போட முடியல. இதுதான் காரணம். இது இல்லாமல் வேறு எந்த விஷயமும் கிடையாது. அப்போ கல் போகிறது போய்கிட்டே தான் இருக்குது. கல் கேட்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வீடு வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமும் நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ சில பேர் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கமெண்ட் கூட வந்திருக்கும், ஃபோன் எடுங்க பாய், ஃபேஸ்புக்கில் இருக்கும், ஃபோன் எடுங்க பாய் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு தடவை அடிக்கிறீங்க எடுக்கலை, 2 தடவை எனக்கு கால் பண்ணுறீங்க எடுக்கலை அப்படின்னா 3ஆவது தடவை நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விடலாம். நான் இந்த ஊர் எனக்கு கல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் ஃப்ரீயாக இருக்கப்போ என்ன செய்யலாம், அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு. வீடுங்கிறது இப்போ ஒரு நாள் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிக்க போகிறது கிடையாது. யாரும் வீடு கட்டுறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் நம்மளை தொடர்பு கொள்ளுவாங்க. சில பேர் அர்ஜென்ட்டாகவும் தொடர்பு கொள்ளுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா இதே நம்பர் தான், டிஸ்பிளேயில் வர அதே நம்பரில் தான் வாட்ஸ்அப் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரீயானோன்னு நம்ம தொடர்பு கொண்டுருவோம். இதுதான் காரணம். சரி, இதை விட்டுருவோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இதுக்கு டைட்டில் வைக்கலான்னு நினச்சதே வந்து மழைக்காலத்தில் கல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம வைக்கலான்னு முடிவு பண்ணோம். அப்போ இதுக்கு வர்றவங்க ஏமாந்து போயிடக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு அதை எடுத்துருவோம் நம்ம. மற்றபடி மண்ணின்றலாக் கல் எம்பருக்கை பற்றி மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், அதுக்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லி சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ இது மழை காலத்தில் என்ன நடக்குது, இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம கல் வந்து கேட்குற எல்லாத்துக்கும் உடனுக்குடனே கொடுத்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து வெயில் காலத்தில் ஒரு கல் அடித்தோம்னா முதல் நாள் ஷெட்டுக்குள்ளே வைப்போம், 2ஆவது நாள் கொண்டு போய் வெளியே வச்சு நம்ம க்யூரிங் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிரும், இடம் வந்து தாராளமாக அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம கல்லை அடுக்கி க்யூரிங் பண்ணி எவ்வளோ கல் வேணுமாலும் வெளியே உள்ளே வச்சு லோடு பண்ணலாம். இப்போ மழை காலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்லை வந்து ஷெட்டுக்குள்ளே தான் வைக்கணும். ஒரு மினிமம் ஒரு 3 நாளைக்காவது ஷெட்டுக்குள்ளே வச்சு அப்போது அதை வந்து க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே தூக்கி வச்சா பிரச்சனை இருக்காது. சரி, அப்படின்னு தான் வெளியே தூக்கி வைக்கலாம்னாலும் ஒரு வாரம் வந்து நம்ம பச்சை குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி தான் என்ன செய்யணும்னா அந்த கல்லை நம்ம பாதுகாத்து ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து வெயிலில் காய வேண்டியது. அப்போ வெயில் வந்து கேரளாவில் கிடையாது. துணி துவைச்சி போட்டால் கூட ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா ஃபேனு இந்த மாதிரி போட்டால் ஈரம் உணர்ந்துருக்கும். ஒன்றுமே போடலைன்னா ஒரு வாரம் கழித்து கூட அப்போ துணி துவைச்சி போட்ட மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ஈரம் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு வாரம் நாங்கள் கல்லை ஷெட்டுக்குள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லை நம்ம ஏற்றி கொடுத்துட்றோம். டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து ஒரு 7 லோட்லேருந்து 10 லோடு வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. சில பல நேரங்களில் ரொம்ப மழை பெய்கிறப்ப என்ன ஆயிரும்னா கல் வந்து அனுப்ப முடியாத சூழ்நிலை வரும். ஆனால் மேக்ஸிமம் போயிட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம வீடியோ போட முடியாத சூழ்நிலை தான், நேரமின்மை காரணமாக போட முடியாமல் இருக்கும். ஆள் லேபரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மக்கிட்ட கல் கேட்குறவங்களுக்கு 15 நாள் டைம் சொல்லி நம்ம கல் அனுப்பிட்டு இருக்கிறோம். சில இடங்களில் வந்து கல் இருக்குது. அப்போ அந்த கல் வந்து நமக்கு வந்து வாங்கலாமா, இப்போ என்கிட்ட கல் இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க கல் இல்லை, இப்போ அடுத்து ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணுறோம், அந்த கல்லை வாங்கலாமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ இதை வந்து இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணி கேட்டார் செந்தில்குமார் தம்மம்பட்டி அப்படிங்கிறவருக்கு. நம்ம ஒரு வேலை கவர்மெண்ட்டு வீட்டு வேலை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 500 கல்லாவது எனக்கு அனுப்புங்க பாய் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த வண்டி அனுப்பியிருந்தார். இதை வச்சு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், மீதி கல் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு 500 கல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அனுப்பி வச்சிட்டோம். ஆனால் அனுப்பி இப்போ 10 நாள் ஆச்சு. இப்போ கல் கேட்குறாரு, மீதி கல்லை கொடுங்க அப்படிங்கிறாரு. நம்ம இன்னொரு 10 நாள் டைம் சொல்கிறோம். அங்கே உள்ள ஓவர்சியர் வந்து இந்த மாதிரி வீட்டை உடனே கட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம இதை இடத்த விட்டால் வேறு இடத்துல இருந்து நீங்களே கல் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இந்த ஐடியா எனக்கு தெரியாமல் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வருஷம் இல்லை, போன வருஷமே நம்ம முயற்சி பண்ணி சில கம்பெனிகளில் இருந்து இதே மாதிரி யூடியூப் சேனல் அவங்ககிட்ட கல் நிறையா ஸ்டாக் இருக்கும்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் சேனலை பார்த்து தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி வண்டி போகுது வருதுன்னு சொல்லி என் நம்பர் அதே டிஸ்பிளேலேருந்து எனக்கே என்ன செய்கிறாங்க, எடுத்து ஃபோன் பண்ணி, பாய் இந்த மாதிரி வந்து ஒரு 30,000 கல் இருக்குது, 50,000 கல் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு விற்று கொடுங்க, கல்லுக்கு வந்து 3 ரூபா வச்சுக்கோங்க, 2 ரூபா வச்சுக்கோங்க, ஒரு 3 ரூபா வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30,000 கல் வெறும் 3 ரூபா வச்சா 90,000 ரூபா, 1,00,000 ரூபா. என்னை பொறுத்தளவுக்கு 30,000 கல்லுங்கிறது ஒரு 2 நாள், அது லோடிங் ஏற்றுற டைம் தான், ஒரே நாளில் ஏற்ற முடியாது லோடிங்கு. 2 நாளில் 30,000 கல் என்னால் லோடு ஏற்றி அனுப்ப முடியும். அப்படிப்பட்ட சில கம்பெனிகள் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் வந்து நேராக போய் செக் பண்ணி பார்க்குறோம், கல் எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டி அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து சரியில்லாத கல். காரணம் என்ன, அவங்கக்கிட்ட வந்து 30,000 கல் 50,000 கல் அடித்து ஸ்டாக் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 மேனுவல் மிஷின் வச்சுருந்தோம். ஒரு 6 இன்ச்சு பிரிக்கு, ஒரு 8 இன்ச்சு பிரிக்கு மேனுவல். கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி, கையில் ப்ரெஸ் இல்லை, கரண்ட்டில் தான் அடிக்கும். அந்த கியர்லாம் வந்து கையில் இருக்கும். அப்போ அதை வந்து அடித்து ஃபஸ்ட்டு அதை வீடியோவில் பார்த்துருக்கலாம். அதை போட்டோம். அப்போ எங்களால் இதுக்கு கல் கொடுக்க முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக் வந்து கொண்டாந்து வச்சோம். 8 இன்ச்சு கல் ஆட்டோமேட்டிக், அதோட வீடியோலாம் இருக்குது. கிளாசிக் பிரிக்கு கம்பெனி பேர். அப்போ அதில் ஆட்டோமேட்டிக் கொண்டாந்து வச்சோம். அப்போ ஆட்டோமேட்டிக் கொண்டாந்து வச்சோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆட்டோமேட்டிக் வந்து எங்களோட அபிப்பிராயம் என்ன, 1000 கல் அடிக்கிறோம், ஒரு நாளைக்கு வந்து 2,500 கல் அடிக்கலாம். இப்போ மாதத்தில் 45,000 கல் கூட அடித்தோம்னா மக்களுக்கு எல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லி அதை வச்சோம். அதை வச்சதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கல்லை வந்து அதிகமாக நம்மளை தேடி வந்து வாங்குகிறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் வச்சும் அந்த 2,500 கல் கொடுக்க முடியல நம்மளால். இதுதான் மேட்ரு. இப்போ புதுசாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எழுதி கொடுத்து அதே மாதிரி அடுத்த ஒரு ஆட்டோமேட்டிக் வந்து தொடங்குறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதை வச்சாலும் தீருமானு கேட்டால் தீராது போல தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம கல் தமிழ்நாட்டில் ரீச் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து வியாபாரமும் நம்ம கல்லை நம்பி வாங்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. சரி, அது போகட்டும். இவங்கக்கிட்ட எப்படி இவ்வளவு கல், 30,000 கல் 50,000 கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான கல்லை நம்ம இன்னும் சில கம்பெனிகளும் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தேடினாலே கிடைக்கும். அந்த வெயில் காலத்தில் கல் ஏற்றுற அதே கம்பெனியிலேருந்து கல் வந்ததுன்னு சொன்னால் ஓகே தான். இப்போ நாங்களே இதை பண்ண முடியும், வேறு கம்பெனியில் கல்லை எடுத்து எங்களோட பில்லை போட்டு அனுப்ப முடியும். ஆனால் வருங்காலத்தில் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று வர்றப்ப அது வந்து இப்போ யாரை நம்பி கல் வாங்குறாங்கன்னா, இந்த அசார் பாயை நம்பி தான் கல் வாங்குறாங்க. அப்போ நாளைக்கு வந்து அசார் பாயிட்ட கல் வாங்கி கரைஞ்சி போச்சு, அசார் பாயிட்ட கல் வாங்கி உடையுது, அசார் பாயிட்ட கல் வாங்கி நொறுங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதால தான் நாங்கள் அதுக்கான கம்பெனிலாம் நிறையா போய் பார்த்தோம். பார்த்துட்டு என்ன செஞ்சோம்னா, அந்த எண்ணத்தை வந்து கைவிட்டுட்டோம். அப்போ கல் நம்ம வாங்க போகிறப்ப நம்ம நிறைய வீடியோ சொல்லுவோம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, வாட்டர் அப்சர்வேஷன், இது ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இல்லை. அப்போது இந்த வெயில் காலத்தில் வியாபாரம் ஆகாத கம்பெனிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மழை காலத்தில் இந்த தட்டுப்பாடை பயன்படுத்தி அவங்க ஒரு கல்லை வந்து அந்த விற்க ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த விற்காத கல்லுங்களை வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிட்றாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு 3 ரூபான்னு தர்றேன்னு சொன்னவங்கக்கிட்ட நான் 4 ரூபா கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்க தயார் தான். ஏன்னு கேட்டால் 30,000 கல் விற்றாங்கன்னா அவங்க கைக்கு ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா பணம் வரும். அப்போ அதை வச்சு அவங்க அடுத்த கட்ட ஒரு இதுக்கு போகலாம். யாராக இருந்தாலும் வியாபாரம் ஆகலைன்னா கொஞ்சம் அப்படி மனசு விட்டு போய் தான் இருப்பாங்க. அப்போது வியாபாரம் வந்து கொடுக்கறது நல்ல கல் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த மாதிரி சில கம்பெனிகளை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா தவிர்த்திருக்கோம். இருந்தாலும் வீடுங்கிறது ஒரு 60-70 வருஷம் நிற்கக்கூடிய வீடு. நம்ம ஒரு 10 நாள் 20 நாள் பதட்டப்பட்டு போய் அவசரத்துக்கு கல்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியாது, அது முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம கல் வந்து நிறையா தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்குறோம், எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. கன்னியாகுமரி மட்டும் இன்னும் கொடுக்கல, யாராவது இருந்தால் கேளுங்க. 1 ரூபா 2 ரூபா கம்மியானாலும் கொடுத்துட்றோம். மீதி எல்லா மாவட்டமும் நம்ம கல் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நம்மளோட கல் வந்து இருக்குது. அப்போது இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், கல் வந்து தரமான முறையில் கொடுத்துருக்கோம். மக்களே சொல்லிடுவாங்க, அந்த வீட்டுக்காரங்களே சொல்லிடுவாங்க. கட்டி 3 வருஷம் ஆன வீடு இருக்குது, 2.5 வருஷம் ஆன வீடு இருக்குது, 2 வருஷம் ஆன வீடு இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து உண்மை. நேரம் இப்போ இந்த டீ டைமோட ஒர்க்கெலாம் கொஞ்சம் முடிச்சிட்டேன்னா
தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்தில் உள்ள வீடுகளும் உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும். சில பேர் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு வீடியோ எடுக்க நான் வராதால் வருத்தத்தில் கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லி வர முடியாமல் போச்சு. நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததால் வருத்தத்தில் கூட இருக்காங்க. அப்போ எல்லா வீடுமே நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே வீடியோ போடுவோம். அதுதான் உண்மை. அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கேன்னு சொல்லி கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடமும் எனக்கு ஆஃபீஸ் தான். பெரம்பலூர்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூரில் நான் 10 வீடுகளுக்கு மேலே வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம கல் அனுப்பி கட்டி கொடுத்துருக்குறோம். அவங்க தான் வந்து அவங்க வீட்டை போய் நீங்கள் பார்த்து அவங்ககிட்டயே நேராக பேசினா வேலை முடிஞ்சு போச்சு. இது மாதிரி கோயம்புத்தூர்னால் ஒரு 40-50 வீடு நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். திருப்பூர், இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துலேயும், கன்னியாகுமரியை தவிர மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம என்ன செஞ்சாச்சு, ராமநாதபுரம் கல் போகாமல் இருந்தது. இப்போ ராமநாதபுரம்லாம் தாறுமாறாக என்ன செய்கிறோம், அனுப்பிட்டுருக்கோம். கள்ளக்குறிச்சி எங்கேன்னு கணக்கு இல்லை, எல்லா இடத்துக்கும் நாம் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், அனுப்பிட்டுருக்குறோம். அப்போ கல் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தும் வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட்டும் ஓகேனா நீங்கள் அந்த கல்லை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போது ஒரு ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தோட பார்டரில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அடுத்த மாநிலத்துக்காரங்க வந்து ஈஸியாக வந்து சேர்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் கம்பெனியில் கொண்டாந்து தமிழ்நாட்டோட பார்டரில் வந்து வச்சு அந்த கல்லை வந்து அங்கேருந்து தயார் பண்ணி விற்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டுருக்குது. அப்போ இதில் என்ன பார்க்கணும்னா, நம்ம கம்பெனி வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதுக்கான மூலப்பொருள் அந்த இடத்துல இருக்குதான்னு சொல்லி மெயினாக பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்ல முடியும், அந்த எங்கெங்கன்னு சொல்ல முடியும். அவங்களோட மனசும் வருத்தப்படும், அவங்களும் தொழில் தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட மெட்டீரியல் என்ன, வெட்டுக்கல்லோட மண், தரமான வெட்டுக்கல் மண் அவங்கக்கிட்ட இருக்குதான்னு பாருங்கள். அவங்க கூப்பிட்டு போய் காமிக்க சொல்லுங்கள். இப்போ நம்மலாம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கான மண் ஸ்டாக் வச்சுருக்கோம். கம்பெனிக்கு வந்த எல்லாருக்குமே தெரியும். எப்படியும் வாரத்தில் 2 பேர் 3 பேர் கம்பெனிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மூலப்பொருள் வந்து அங்கே இருக்குதான்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க. இது ஒன்று மெயினாக பார்க்க வேண்டியது. கல்லோட சைஸ் வந்து 11 இன்ச்சு நீளம், 5 இன்ச்சு உயரம், 8 இன்ச்சு அகலத்தில் இருக்குது, 6 இன்ச்சு அகலத்தில் இருக்குது. 2 சைஸு. பார்ட்டிஷன் வாலுக்கு 6 இன்ச்சும் மெயின் வாலுக்கு வந்து 8 இன்ச்சு இருக்குது. இதோட ரேட்டு வந்து 27 ரூபா 8 இன்ச்சு கல். 6 இன்ச்சு கல் வந்து 23 ரூபா. இது இல்லாமல் ப்ளஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் சார்ஜி. இப்போ வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 27, 23 இருக்கு. இது வந்து அடுத்த நிறையா தடவை வந்து சிமெண்ட் விலையெல்லாம் ஏறி போச்சு. இப்போ என்கிட்ட ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க அப்படிங்கிறவங்க, அப்படி கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கான வீடியோ இது. 2 வருஷமாக வந்து இந்த 27 தான் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கோம். சிமெண்ட் விலை பல தடவை ஏறி போச்சு. லாரி வாடகை கூட குறைய சொல்லுவாங்க. இருந்தாலும் அனுசரித்து ஓட்டுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொந்த இடம், சொந்த மண், நமக்கு வந்து இன்னும் விலையேற்றக்கூடிய சூழ்நிலை வரல. அது இல்லாமல் வந்து ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். மண்ணுன்றலா கல் கொடுக்குறதுல ரேட்டு 1 ரூபா 50 பைசா கம்மியாக இருந்தால் கூட நிறையா கல் ஏற்றி அது மூலியமாக லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இன்னும் விலை ஏற்றாமல் வச்சுருக்கோம். அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. இந்த எம்பிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 8க்கு 6 சைஸு ப்ளைனாக இருக்கும் கல். நம்ம சாலிட் பிளாக் மாதிரி இருக்கும். இது சிமெண்ட் வச்சு கட்டணும். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பாய் இன்டர்லாக்கு கல் வச்சா நம்ம வந்து பூச வேண்டியதில்லை, எம்பிரிக்கு வச்சா நம்ம பூச வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூச வேண்டி வர மாட்டேருக்குது அப்படி சில இடங்களில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எம்பிரிக்கு தயார் பண்ணுற அதே ஃபார்முலாவில் தான் இன்டர்லாக் கல்லும் தயார் பண்ணுறோம். அதே 10:1 சிமெண்ட்டு, அதே மாதிரி மிஷினு. இதில் காடி இருக்கும், அதில் காடி இருக்காது, ப்ளைனாக இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இதில் கலவை வச்சு கட்டுறப்ப கலவையோட சந்துக்குள்ளே அந்த ஓதம், அந்த ஈரம் இறங்கி உள்சுவருக்கு வருது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. அப்போ கலவை வச்சு கட்டுறதால தான் அதை வந்து பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. எல்லா இதுக்குமே ஒரு தீர்வு இருக்கும். எல்லா இதுக்குமே நம்ம சிந்தித்தோம்னா ஒரு தீர்வு இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லாக் கல் வச்சுட்டு நம்ம சைட்டில் வந்து பாயிண்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லை வார்னிஷ் அடிக்கிறோம். அதில் வந்து லீக்கு வராது. அதே மாதிரி இந்த கல்லையும் லீக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு எடுத்து விட்ருங்க.
1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு வந்து கல் வச்சோடனே அந்த கலவையை தோண்டி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ஆசாரிகிட்ட சொல்லி ஒரு பீடிங் ஜன்னலுக்கெல்லாம் கொடுக்குற பீடிங் இருக்குது. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறையா அதே மாதிரி டூல்லாம் வந்திருக்கு. அப்போ 1 இன்ச்சு கணத்துக்கு நம்ம வந்து உள்ள கலவையை கல்லோட வெளியே அந்த சந்துலாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் பல பேஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி இறங்காமல் அடைக்கிறதுக்கு நம்ம இன்டர்லாக் ஃபார்முலாவில் பயன்படுத்துகிற மாதிரியே ஒயிட் சிமெண்ட்டு, ரெட் ஆக்சைடு, நார்மல் சிமெண்ட்டு, டாக்டர் ஃபிக்ஸிட்டு 301 கெமிக்கல் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கேப்பை அடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகாது. தாராளமாக அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அது வந்து நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக வாங்கலாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்பே ஒரு 20-22 நிமிஷம் போன மாதிரி தெரியுது. அதனால் வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் வந்து கேரளாவில் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்குது. ஓடு, இன்டர்லாக்கு, அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் தேக்கு மரம், டாடா ஸ்டீல் விண்டோஸு, இது மாதிரி நிறைய வீடியோ வந்து இனி நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.